இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டை கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மம்மி அதை காட்டுங்க. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக டெம்ப்ட் ஆகுது அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த ரெசிபியை ஒரு தடவையாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தட்டில் சாப்பாடு போட்டு நம்மளோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ தட்டில் சாப்பாடு போட்டாச்சு. இப்போ குழம்பு ஊற்றிடலாம். எனக்கு பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு எக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் ஆவி பறக்க பறக்க எப்படி இருக்குன்னு பட்டாணி குழம்பு. சுட சுட நம்ம வீட்டில் சூப்பரான லன்ச் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம எக்கு வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நான் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ லிங்க்கு போஸ்ட் பண்ணுறேன். அதை மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம். இப்போ இது கூட வந்து நான் டெய்லியும் ஹெல்த்தியான ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன். அதுக்காக தான் எங்கள் அம்மா வந்துட்டு பயிறு செஞ்சுருக்காங்க. பச்சை பயிரை அவிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பயிர் வகைகள் சாப்பிட்டா பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.